அவங்களுடைய காயத்திற்கு எங்ககிட்ட மருந்து இருக்குன்னு அதிமுக சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் மறைமுகமா ஏதாச்சும் பேச்சுவார்த்தையில உங்ககிட்ட ஈடுபட்டாங்களா அதிமுக? காங்கிரஸ் தலைமையில் தான் வந்து அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இயங்கி கொண்டிருக்கிறது. அதை வந்து முன்னின்று ஒருங்கிணைத்ததில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வருக்கு பெரும் பங்கு உண்டு. எனவே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏதேனும் ஒரு இடைவெளி உருவாகும், அதற்குள்ளே நுழையலாம் என்று யாரும் கனவு காண வேண்டிய தேவையில்லை. அதற்கான வாய்ப்பே உருவாகாது. முன்ன பின்ன காலம் வந்து தள்ளி போகலாம், அல்லது நாளைக்கு போகலாம், நாளை மறுநாள் போகலாங்கிற மாதிரி இருக்குமே தவிர அந்த கட்சிகளுக்கு இடையில், இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த இடைவெளியும் ஏற்படாது. யாரும் இளவு காத்த கிளியாக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டா சின்னமும் இந்த வாட்டி உறுதியாக நீங்கள் நம்மளுடைய சின்னத்தை நிற்கிறதுக்கு தெளிவாக நாங்கள் வந்து 2006 தொடர்ந்து தனிச்சின்னத்தில் தான் நின்றுட்டுருக்குறோம். அதனால் தனிச்சின்னங்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த தேர்தலையும் அது பிரச்சனையே இருக்காது. கொடுக்குற எண்ணிக்கை எல்லா இடங்களையும் அதை நம்ம ட்ரை பண்ணணும். திமுக நெகோஷியபிள் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக வச்சிருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் பெரிய கூட்டணி, இது மெகா கூட்டணி, 10 கட்சி இடம் பெற்றிருக்கு. அந்த இடத்துல நாங்கள் இருந்தாலும் அப்படி தானே. தேர்தலா இந்த கூட்டணி தொடர்ச்சியா நீடிச்சு தானே வருது. ஏன்னா ஏற்கனவே இருந்தது, புதுசா யாரும் வரல. அதுக்குள்ள தொகுதிகள் ஃபைனலைஸ் பண்றது ஒரு டிலே ஆகுது அப்படின்றத பார்க்க. அடுத்த முறை தமிழ்நாட்டில் 60 தொகுதியாக உயர்த்த சொல்லி கேட்போம். ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்மளுடைய அமைப்பு ரீதியான வளர்ச்சியும் அதிகரிச்சிருக்கு. அதையும் கருத்தில் கொண்டு நம்ம கட்சி தொண்டர்கள் எங்களுடைய உழைப்பு என்ன, எங்களுடைய பங்களிப்பு என்ன, எங்களுடைய வலிமை என்ன, நாங்கள் எந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியாகவும் தூய்மையோடு இருக்கிறோம் என்பது அனைத்தும் கூட்டணியை தலைமை வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் நன்கு அறிவார். அந்த அடிப்படையில் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுப்பதில் உள்ள நியாயத்தையும் அவர் உணர்வார். இதெல்லாம் பரஸ்பரம் நாங்கள் 2 தரப்புலையும் அவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேவை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த பரஸ்பர புரிதலில் ஒப்பந்தம் உருவாகும். கொடுத்தாங்கன்னா மகிழ்ச்சி. சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு தான் சொல்லுவோம், கூடுதலாக கொடுத்தா.